Unit 4, Ledger, Sum number 5. The following balances appeared in the books of Kumaran on April 1, 2017. Opening balance பத்தின details கொடுத்திருக்காங்க. Okay, balances னு கொடுத்திருக்கனால April 1, 2017ல குமரனோட balances. எதை பத்தின details கொடுத்திருக்காங்கன்னா assets and liabilities. Assets cash rupees 1 lakh, stock rupees 40,000, amount due from Rohit 10,000, furniture 10,000. Then liabilities, amount due to Anush 40,000, Kumaran's capital 1,20,000. So the assets details like cash, stock, amount due from Rohit என்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட debtors. Rohit வந்து யாரு? debtor. Next one, amount due to Anush liability sideல இருக்கிறது வந்து creditors. So நமக்கு இருக்க பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் அசெட் அண்ட் லைபிலிட்டிஸ் டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த கேபிட்டல்னு கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் அமௌண்ட் ஆல்ரெடி அவங்க என்டர் பண்ணியிருக்கனால இது கால்குலேட் பண்ண தேவையில்ல. ஷோ த லெட்ஜர் போஸ்டிங் ஃபார் த அபோவ் ஓப்பனிங் பேலன்சஸ். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பனிங் ஜர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சொல்யூஷன் ஏற்கனவே இல்லஸ்ட்ரேஷன் 2ல நம்ம ப்ரிப்பேர் பண்ண சேம் மெத்தட் தான். Cash account debtor, stock account debtor 40,000, debtor account debtor 10,000, furniture account debtor 10,000. To creditor account 40,000, to capital account 1,20,000. So asset side total 1 lakh plus 40, 1 lakh 40, 1 lakh 50, 1 lakh 60. Then credit side 40 plus 120, 1 lakh 60,000. Being balance of assets and liabilities brought forwarded. இது வந்து ஓப்பனிங் ஜர்னல் என்ட்ரி. இப்போ இதுக்கு லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்றப்ப இதுல இருக்க எல்லா அக்கௌண்ட்டுக்குமே நம்ம லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் கேஷ் அக்கௌண்ட், நம்பர் 2 ஸ்டாக் அக்கௌண்ட், நம்பர் 3 டெப்டார் அக்கௌண்ட், நம்பர் 4 ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், நம்பர் 5 கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், நம்பர் 6 கேபிட்டல் அக்கௌண்ட். சொல்யூஷன் name of the accounts cash account, stock account, debtors account, furniture account, creditor account, capital account எழுதிட்டோம். next step first one cash account, then 2017 April both side debit side started with 2, credit side started with by. stock account, debtors account, furniture account, creditors account 6 accountsக்கு நம்ம என்டர் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து எல்லாமே ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்றதுனால 2 பேலன்ஸ் brought down தான் போடணும். டெபிட் சைடு இருக்கிறதுக்கெல்லாம் கேஷ் அக்கௌண்ட் வந்து டெபிட் பேலன்ஸ், அசெட்ஸ் எல்லாமே டெபிட் பேலன்ஸ். கேஷ், ஸ்டாக், டெப்டார், ஃபர்னிச்சர் இந்த 4மே டெபிட் அசெட் அப்படின்றதுனால இதை வந்து எல்லாமே டெபிட் சைடு தான் நம்ம என்டர் பண்ணுவோம். 2 பேலன்ஸ் brought down. நம்ம ஓப்பனிங் பேலன்சஸ்க்கு ஓப்பனிங் என்ட்ரிக்கு லெட்ஜர் போடுறதுனால நான் இசிஎஸ் மெத்தட்ல சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த அக்கௌண்ட் என்டர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு 6 லைன்ஸ் டிஃபரன்ஸ் விட்டுட்டு 1 2 3 4 5 லைன்ஸ் ஹெட்டிங் இதோட சேர்த்து நம்ம கேப் விட்டு ஒவ்வொரு அக்கௌண்டா நேம் என்டர் பண்ணிட்டோம். டெபிட் சைட் ஸ்டார்டட் வித் 2, கிரெடிட் சைட் ஸ்டார்டட் வித் பை. அசெட்ஸ் எல்லாத்துக்குமே டெபிட் சைட் 2 பேலன்ஸ் brought down என்டர் பண்ணிடுறோம். லைபிலிட்டிஸ்ல என்ன கொடுத்துருந்தாங்க கிரெடிட்டார்ஸ் அண்ட் கேபிட்டல் இந்த ரெண்டுக்குமே கிரெடிட் சைட் பை பேலன்ஸ் brought down. ஓகே, நெக்ஸ்ட் என்டர் த வேல்யூ. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருந்தாங்க 1 lakh. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாக் அக்கௌண்ட் 40,000, டெப்டார்ஸ் அக்கௌண்ட் 10,000, furniture account 10,000. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வேல்யூஸ் என்டர் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு டெபிட் சைடு மட்டும்தான் அமௌண்ட் இருக்குது, கிரெடிட் சைடு அமௌண்ட் இல்லை இல்லையா? ஸோ டோட்டல் பண்ணிடலாம். ஹையஸ்ட் டோட்டல் டெபிட் சைடு 1 lakh, தென் கிரெடிட் சைடு என்டர் த சேம் வேல்யூ 1 lakh. ஸோ இங்கே 0 பேலன்ஸ் அப்படின்றதுனால சேம் அமௌண்ட் என்டர் பண்ணிடுறோம் 1 lakh. So balance carried out, balancing figure, end of the date April 30. Then opposite side below the total 1 lakh,
2 balance brought down. April next month, இது April 1, April next month, May 1, 2 balance brought down 1 lakh. Next stock account total வந்து இப்போ க்ளோஸ் பண்ணுறோம். Total credit side 40,000. Both debit and credit side 40,000. ஸோ இந்த பக்கம் தான் அமௌண்ட் கம்மியாக இருக்கிறனால 40,000 by balance carry down balancing figure end of the date April 30, then opposite side below the total 40,000 to balance brought down May 1. So to balance brought down எல்லாமே first date mention பண்ணிரோம். Next account debtors account. So debtors account to balance brought down 10,000. Then close the account. Debit side 10,000. Then credit side 10,000. By balance carry down balancing figure April 30, then opposite side below the total 10,000 to balance brought down May 1. Next account furniture account. Debit side total is the highest total 10,000. Then credit side 10,000 by balance carried on balancing figure end of the date April 30, then opposite side below the total 10,000 to balance brought down. Next account creditors account. Credit side total April 1 balance brought down 40,000. So highest total 40,000. Then debit side 40,000. So balance 40,000 to balance carry down balancing figure April 30, then opposite side by balance brought down 40,000. Next one Kumaran's capital account credit side 2017 April 1 by balance brought down 1,20,000. So credit side is the highest total 1,20,000. Then debit side 1,20,000. So the balance is the same amount 1,20,000 to balance carry down balancing figure date April 30 last date. Then opposite side May 1 by balance brought down 1,20,000. So opening entry க்கு ledger accounts prepare பண்ண சொல்றப்ப first accounts name எல்லாம் ஃபுல்லா எழுதிட்டு நம்ம to balance carry down brought down அதெல்லாம் enter பண்ணிட்டு நீங்க எழுதினீங்கன்னா within 3 or 5 minutes குள்ள நீங்க வந்து sums வந்து complete பண்ணிடலாம். Okay, thank you students.